வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புட்டின் உடல்நிலை குறித்த அதிர்ச்சி தகவல்கள். கிரெம்ளினிடம் திட்டமில்லை. ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் கடுமையான வெப்ப அலை. வற்றுமாறுகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் முடக்கம். ரஷ்யாவில் விமானத்தை விரட்டி பிடிக்க முயற்சித்த பெண்களால் பரபரப்பு. பிரித்தானியாவை பயங்கர காட்டுத்தீ. உயிரை காப்பாற்ற வாகனங்களை விட்டு ஓடுங்கள் என போலீசார் எச்சரிக்கை. 2027 முதல் ஐரோப்பிய விமான பயணங்களில் புதிய கைப்பேட்டக விதிகள். பயணிகளுக்கு கிடைக்கவுள்ள பெரும் நிவாரணம். அனுமதியில்லாமல் எண்ணெய் கிணறு தோண்ட முயற்சி. அமெரிக்க நிறுவனத்திற்கு கிரீன்லாந்து அரசு கடும் எச்சரிக்கை. உக்ரைனின் ஒடேசா நகர் மீது ரஷ்யா கடும் வான்வழி தாக்குதல். குடியிருப்பு பகுதிகள் மற்றும் மின் கட்டமைப்பு சேதம். இனி விரிவான செய்திகள். ரஷ்ய அதிபர் புட்டினின் புதிய தோற்றம் உலக அளவில் பெரும் பரபரப்பையும் ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. படங்களில் புட்டின் மிகவும் சோர்வாகவும் வெளிரி போயும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை குறித்த கவலைகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் எதிர்பாராத சூழல்களை சமாளிக்க கிரெம்ளின் அரசிடம் சரியான திட்டங்கள் இல்லை என கூறப்படுகிறது. பொது நிகழ்வுகளில் அவரது கை வீங்கியது போன்ற தோற்றமும் உடல் தளர்ச்சியும் சர்வதேச ஊடகங்களில் விவாதப் பொருளாகியுள்ளன. இந்த உடல்நல ஊகங்கள் குறித்து ரஷ்ய தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான மறுப்புகள் அல்லது விளக்கங்கள் தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகின்றன. ஆயினும் உலகளாவிய அரசியல் வட்டாரங்களில் புட்டினின் எதிர்கால அரசியல் மற்றும் நாட்டின் தலைமை குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. மேற்கு நாடுகளின் ஊடகங்கள் இது குறித்து தொடர்ந்து தீவிரமான விவாதங்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் கடுமையான வெப்ப அலை. வற்றுமாறுகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் முடக்கம். ஐரோப்பிய நாடுகளில் நிலவி வரும் வரலாறு காணாத கோடை வெப்ப அலை மற்றும் கடுமையான வறட்சி காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கண்டத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களான ரைன் மற்றும் டானூப் நதிகளில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து மணல் திட்டுக்கள் வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளன. இதனால் சரக்கு கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு மாற்று வழிகளில் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. ஆற்று நீர் பற்றாக்குறை மற்றும் குளிர்விப்பு முறை தோல்வி காரணமாக பல அணுமின் நிலையங்கள் மற்றும் நீர்மின் நிலையங்களின் உற்பத்தி குறைக்கப்பட்டுள்ளன. ஹங்கேரி மற்றும் செர்பியா போன்ற நாடுகளில் மின்சார உற்பத்தி கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் வெளிநாடுகளிலிருந்து மின் இறக்குமதி செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தின் இந்த தீவிர தாக்கத்தால் ஐரோப்பிய நாடுகள் கடுமையான பொருளாதார மற்றும் எரிசக்தி நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. ரஷ்யாவில் விமானத்தை விரட்டி பிடிக்க முயற்சித்த பெண்களால் பரபரப்பு. ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் உள்ள செரமெட்டியேவோ சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் விமானத்தை பிடிக்க முயன்று ஓடிய வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. குறித்த நேரத்தில் விமானத்திற்கு செல்ல தவறிய பயணிகள் சிலர் அவசர கதியில் பாதுகாப்பை மீறி விமான ஓடுபாதைக்குள் இறங்கி ஓடினர். புறப்பட தயாராக இருந்த விமானத்தை நோக்கி அவர்கள் வேகமாக ஓடியதுடன் விமானத்தின் காக்பிட் பகுதியை நோக்கி சைகை செய்து நிறுத்த முயன்றனர். ஆபத்தான முறையில் விமான பாதையில் ஓடிய இந்த செயலால் அதிர்ச்சி அடைந்த விமான நிலைய பணியாளர்கள் உடனடியாக செயல்பட்டு அவர்களை தடுத்தனர். பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த பயணிகள் அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டு மாற்று ஏற்பாடுகள் குறித்து விசாரிக்கப்பட்டனர். விமான பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்பட்ட இந்த பயணிகளுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படலாம் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானியாவில் பயங்கர காட்டுத்தீ. உயிரை காப்பாற்ற வாகனங்களை விட்டு ஓடுங்கள் என போலீசார் எச்சரிக்கை. இங்கிலாந்தின் A31 சாலையில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் வாகன ஓட்டிகள் உடனடியாக தங்கள் வாகனங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. தீயின் தீவிர மற்றும் நச்சுப்புகை காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதுடன் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியுள்ள மக்கள் வாகனங்களிலேயே இருக்க வேண்டாம் எனவும்
உயிரை காப்பாற்ற உடனடியாக ஓடி விடுமாறும் அதிகாரிகள் கடுமையாக வலியுறுத்தியுள்ளனர். பலத்த காற்று காரணமாக காட்டுத்தீ அக்கம் பக்கத்து பகுதிகளுக்கும் வேகமாக பரவி வருவதால் அப்பகுதியில் பெரும் பீதியும் பதற்றமும் நிலவி வருகிறது. இந்த விபத்து தொடர்பான அவசர மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த பல தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருவதுடன் சூழ்நிலை முழுமையாக கட்டுக்குள் வரும் வரை யாரும் அப்பகுதிக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2027 முதல் ஐரோப்பிய விமான பயணங்களில் புதிய கைப்பேட்டக விதிகள். பயணிகளுக்கு கிடைக்கவுள்ள பெரும் நிவாரணம். ஐரோப்பிய நாடுகளுக்கு விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு உதவும் வகையில் 2027 முதல் புதிய கைப்பேட்டக விதிகள் அமுல்படுத்தப்பட உள்ளன. பல ஆண்டுகளாக விமான பயண கட்டணத்தை தவிர்த்து கைப்பைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் முறைக்கு இந்த புதிய சட்டத்தின் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட உள்ளது. இனி விமான நிறுவனங்கள் விளம்பரப்படுத்தும் பயண கட்டணத்திலேயே ஒரு சிறிய தனிப்பட்ட பை மற்றும் 7 கிலோ வரை எடையுள்ள நிலையான கைப்பேட்டகத்தின் விலையும் சேர்த்து காட்டப்பட வேண்டும். இதனால் பயணிகள் விமான கட்டணங்களை வெளிப்படையாக ஒப்பிட்டு பார்த்து மறைமுக கட்டணங்களால் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க முடியும். அதே சமயம் பெரிய கைப்பேட்டகங்கள் இல்லாமல் வெறும் சிறிய பையுடன் பயணம் செய்பவர்களுக்காக குறைந்த கட்டண டிக்கெட் வழங்கும் முறையும் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கு. ஐரோப்பிய பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த புதிய விதிமுறைகள் விமான பயணங்களின் உரிமைகளை மேம்படுத்தி பயண செலவை எளிமையாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனுமதி இல்லாமல் எண்ணெய் கிணறு தோண்ட முயற்சி. அமெரிக்க நிறுவனத்திற்கு கிரீன்லாந்து அரசு கடும் எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தொடர்பில் உள்ள டெக்சாஸ் நாட்டைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனம் முறையான அனுமதியின்றி கிரீன்லாந்து பகுதியில் துளையிடும் உபகரணங்களை கொண்டு சென்றுள்ளது. கிரீன்லாந்தின் ஜேம்சன் லைன் பகுதியில் உரிய அனுமதி பெறாமல் இயந்திரங்கள் இறக்கப்பட்டதை அடுத்து அந்நாட்டு அரசு அந்நிறுவனத்திற்கு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் அனைத்து போக்குவரத்து மற்றும் தளவாட பணிகளுக்கும் கனிம வள அதிகாரிகளிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என கிரீன்லாந்து அரசு கண்டிப்பாக தெரிவித்துள்ளது. இப்பகுதியில் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள கச்சா எண்ணெய் இருப்பதாக நம்பும் கிரீன்லாந்து எனர்ஜி நிறுவனம் அரசாங்கத்தின் அனுமதியை எதிர்நோக்கியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கிரீன்லாந்து அரசு 2021 ஆண்டு முதல் புதிய எண்ணெய் ஆய்வு உரிமம் வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தரப்பில் இருந்து கிரீன்லாந்தை கைப்பற்றும் முயற்சிகள் மற்றும் ஆர்வம் தொடரும் சூழலில் இந்த முறையற்ற எண்ணெய் ஆய்வு நடவடிக்கை அப்பகுதியில் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனின் ஒடேசா நகர் மீது ரஷ்யா கடும் வான்வழி தாக்குதல். குடியிருப்பு பகுதிகள் மற்றும் மின்கட்டமைப்பு சேதம். உக்ரைனின் தெற்கு பகுதி துறைமுக நகரான ஒடேசாவின் மீது ரஷ்ய படைகள் நடத்திய தீவிர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் பல குடியிருப்பு பகுதிகள் சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் பலர் படுகாயமடைந்ததை தொடர்ந்து அவசர கால மீட்பு படையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். ஒடேசா நகரின் முக்கிய ஆற்றல் மற்றும் மின்கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டதால் நகரின் பெரும்பகுதி மின்சாரமின்றி இருளில் மூழ்கியதுடன் நீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டது. கருங்கடல் வழியாக பால்ஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தாக்குதல் ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யா இந்த அதிதீவிர தாக்குதலை அரங்கேற்றியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின் விநியோகத்தை மீட்டமைக்கும் பணிகளும் உக்ரைன் வான் பாதுகாப்பு படைகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க ஒடேசா நகர் மீது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரும் இந்த வன்முறை தாக்குதல்கள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளன.